ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ காலத்தால் பாசிட்டிவில் இருந்துச்சு, அடுத்தால ஒரு நெகட்டிவ், அடுத்தால ஒரு பாசிட்டிவ், அடுத்தால ஒரு நெகட்டிவ், அடுத்தால ஒரு பாசிட்டிவ், அப்படி தான் மாறி மாறி இருக்குது. நிஃப்டி 50 51 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகுது. 24,630 பாயிண்ட்ஸ். சென்செக்ஸ் 81,196 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. 48 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் தான் இருக்குது. 261 பாயிண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி நெகட்டிவில் இருக்குது. 54,679 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் பேங்க் நிஃப்டி இருக்குது. பேங்க் நிஃப்டியில் இண்டஸ்இண்ட் பேங்க் இன்னைக்கு 1.5% பாசிட்டிவில் இருக்கிறாங்க. பட் காலத்தால் நான் பார்க்கும்போது ஃப்ளாட் நெகட்டிவில் இருந்துச்சு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ், கனரா பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, ஆக்சிஸ் பேங்க் இதெல்லாமே ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்குது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஃபெடரல் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இதெல்லாம் ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. ஏஓ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க் இந்த ரெண்டு பேங்கும் 1.5% நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த டிஃபென்ஸ் செக்டர் ஸ்டாக்ஸ் குறிப்பாட்டு ஜிஆர்எஸ்சி இதெல்லாமே இன்றைக்கி ஜிஆர்எஸ்சிலாம் பார்த்தீங்கன்னா 2,264 ரூபா, இப்போ 2,191 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. கிட்டத்தட்ட 18% வரைக்கும் அப்போ இருக்குது. இப்போ 14% பாசிட்டிவில் இருக்குது இந்த ஜிஆர்எஸ்சி கார்டன் ரிசி பில்டர்ஸ். ஏன்னா இவங்களோட ரிசல்ட்ஸ் இருந்துச்சு, ப்ராஃபிட் 10 மந்த் ஹையை டச் பண்ணியிருக்குது. ஸோ அந்த பேஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இன்னைக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ், ஏன்னா ப்ராஃபிட் டபுள் த ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆயிருந்ததுனால ஸ்டாக் ப்ரைஸ் அது இன்னைக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸ்டாக் ப்ரைஸ் இன்றைக்கி ஒரு நாள் 18% மேலே போனது, இப்போ 14% பாசிட்டிவில் இருக்குது. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இதுவும் ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. இது ஒரு ஃப்ரெஷ் 50 வீக் லோ டச் பண்ணியிருக்கு. 346 ரூபா அப்படிங்கிற ஃப்ரெஷ் 50 வீக் லோ டச் பண்ணியிருக்கு. இந்த ஸ்டாக் மட்டும் தான் என்கிட்ட இருந்துச்சு டிஃபென்ஸ் செக்டரில். ஸோ ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொச்சின் ஷிப்யார்டு ஷிப்பில்டிங் கம்பெனிஸ் எல்லாமே இன்றைக்கி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. மேசகான் டாக் ஷிப்பில்டர்ஸ் 2.5% அப்பில் இருக்குது, 3,088 ரூபா. பட் 3,230 ரூபா வரைக்கும் போனது, இப்போ அந்த ரேஞ்சில் இருக்குது. கொச்சின் ஷிப்யார்ட் 1,798 ரூபா வரைக்கும் போச்சு, இப்போ 1,706 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. 8% பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ரீசன் பார்த்தீங்கன்னா கொச்சின் ஷிப்யார்ட் ஹியூண்டாய் கூட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு ஷிப் பில்டிங் கம்பெனி இந்தியாவில் போடுறதுக்கு ப்ளஸ் ஷிப் கிளஸ்டர்ஸ் ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு ஃபெசிலிட்டி இந்தியாவில் போடுறதுக்கு பேச்சுவார்த்தையில் இருந்தாங்க. அந்த பேஸில் ஷிப் பில்டிங் கம்பெனிஸ் அதோட ரிசல்ட்ஸும் வந்ததுனால ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி டிஃபென்ஸ் செக்டார் ஷிப் பில்டிங் கம்பெனிஸ் பாசிட்டிவ் ட்ரெண்ட் போகிறதுக்கு இதான் முக்கியமான ரீசன்ஸ். பட் எகைன் அண்ட் எகைன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க டிஃபென்ஸ் செக்டரில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு சொல்லி. பட் எல்லாமே ரொம்பவே வேல்யூஷன், நீங்களே செக் பண்ணி பாருங்கள், பி ரேஷியோலாம் பாருங்கள், எல்லாமே ரொம்பவே வேல்யூஷன் ஜாஸ்தி. இப்போ நீங்கள் கன்சிடர் பண்ண ரேஞ்சிலேருந்து மேலேயே போயிட்டா பிரச்சனை இல்லை. பட் அதுலேருந்து ஒரு 10-15% விழுந்தால் உங்களுக்கு வலிக்கும். அதனால தான் ஓவர் வேல்யூட் ஸ்டாக் பக்கம் நம்ம போகாதது. எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா லாஸ்ட் மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸ் 476 கோடிக்கு நெட் செல்லாக இருந்திருக்காங்க. டிஎஸ் 4,273 கோடிக்கு நெட் பயாஸாக இருந்திருக்காங்க. இது எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா 13ஆம் தேதி உள்ளது, அதாவது நேற்று உள்ளது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் அப்டேட்டு, அதாவது 500 கோடி முதலீடு 10,500 கோடி லாபம் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஏஷியன் பெயிண்ட்ஸில் சம் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டேக், நெல்லி 4.9% ஸ்டேக்குன்னு சொல்கிறாங்க. அவர் அந்த 2008 கிரைசிஸ் வந்துச்சு, ஸ்டாக் மார்க்கெட்லாம் விழுந்துச்சு. அந்த சமயத்தில் ஜனவரி 2008 ஏஷியன் பெயிண்ட்ஸில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ஒரு 4.9% ஸ்டேக் வாங்கியிருக்காங்க. அந்த டைமில் அதோட வேல்யூ 500 கோடி, ஜஸ்ட் 500 கோடி தான். இப்போ ஏஷியன் பெயிண்ட்ஸில் அவங்க வச்சிருக்கிற ஸ்டேக்கை என்டையர் ஸ்டேக்குமே டைல்யூஷன் பண்ண போகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 17 வருஷம் ஓல்டு இன்வெஸ்ட்மெண்ட். அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்போ விற்றாங்கன்னா 10,000 கோடியிலேருந்து 11,000 கோடி வரைக்கும் வரும்னு சொல்கிறாங்க. பட் எக்ஸாக்டாக தெரில, அவங்க விற்ற பிறகு தான் நமக்கு தெரியும். ஒரு ஆர்டிக்கிளில் 10,000 கோடின்னு சொல்கிறாங்க, ஒரு ஆர்டிக்கிளில் 10,500 கோடின்னு பார்த்தேன், இன்னொரு ஆர்டிக்கிளில் 11,141 கோடின்னு சொல்கிறாங்க. பட் நியர்லி பார்த்தீங்கன்னா 10,000 கோடியிலேருந்து 10,500 கோடி வரைக்கும் லாபம். 500 கோடி முதலீடு, 10,000லேருந்து 10,500 கோடி வரைக்கும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு ஒரு லாபம் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட 24 மடங்கு பார்த்தீங்கன்னா அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் ப்ராஃபிட் எடுக்கிறாரு. ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு இது ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. மேபி இதை எடுத்து அவர் ஃபியூச்சரில் வேறு எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சான்சஸ் இருக்குது. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் நீ பார்க்கும்போது 2000%, அதாவது 2000% ப்ராஃபிட்ஸ் பார்த்துருக்காரு. ஸோ இதில் நம்ம என்ன கற்றுக்கணும்னா, இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனே பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு 17 வருஷம் காத்திருந்திருக்காரு. பட் நம்ம ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டு ப்ரோ நாளைக்கு மேலே போகுமா, நாளை கழிச்சு மேலே போகுமான்னு பார்த்துட்ருக்குறோம். ஒரு லாங் டைமில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் எப்போவுமே பெட்டராக இருக்கும். இதை தான் நான் உங்கள்கிட்ட அடிக்கடி அப்டேட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிட்டோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் 8% விழுந்திருக்கு இந்த குவார்ட்டரில், 3,977 கோடியாக இருக்குது. இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் விழுந்திருக்குது. அதே ரெவன்யூ 7.24% அதுவும் விழுந்திருக்கு, 13,699 கோடி. டோட்டல் எக்ஸ்பென்சஸ் 4.12% ட்ராப் ஆயிருக்கு, 9,149 கோடி. ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 59.46 இருக்குது, அதுவும் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பேஸில் விழுந்திருக்கு.
ஸ்டாண்டலோன் பேசிஸில் ப்ராஃபிட் 8% விழுந்திருக்கு. ஸ்டாண்டலோன் பேசிஸில் ரெவன்யூ 7% விழுந்திருக்கு. எபிட்டா 10% டிக்ளைன் ஆயிருக்குது. எபிட்டா மார்ஜினும் 40%லேருந்து 38.6% குறைஞ்சிருக்கு. ஃபுல் இயர் பேஸில் ப்ராஃபிட் ஒரு 9.75% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் அசெட் 1,06,266 கோடியாக இருக்குது. ஸோ டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 25 ரூபா பர் ஷேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது டிவிடன் வந்து முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது போல் இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதா முன்னாடி அனௌன்ஸ் பண்ணதான்னு தெரில. பட் இன்ட்ரீம் டிவிடன் ஃபஸ்ட் இன்ட்ரீம் டிவிடன் எனக்கு தெரிஞ்சு இது ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ண டிவிடன் போல். ஸோ இது HL போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ரிசல்ட்ஸ் விழுந்தாலுமே ரிசல்ட்ஸ் இப்போ தான் வந்திருக்கு. பட் அதோட மார்க்கெட் ரியாக்ஷன் பெருசாக இல்லை. 4,798 போனது இப்போ 4,740 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. 2.5% பாசிட்டிவில் தான் இருக்குது. மேபி நாளைக்கு மார்க்கெட்டில் ரியாக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இது HL போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ரொம்பவே வேல்யூஷன் ஜாஸ்தி. இப்போதை வெயிட் மட்டும் தான் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் விழுந்துருந்துச்சு. 686 ரூபா வரைக்கும் வந்துச்சு. அடுத்தது இப்போ 690 சம்திங்கில் தான் ட்ரேட் ஆகுது. டாடா மோட்டார்ஸில் என்ன கவனிக்க வேண்டியதுன்னா நிறைய ப்ரோக்கரேஜஸ் ஃபர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. ஜெஃப்ரீஸ் 630 ரூபா சொல்கிறாங்க. கோட்டக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் வந்து செல் கால் கொடுக்குறாங்க. 600 ரூபா பர் ஷேர் வரைக்கும் அது கீழே போகும்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 34 அனலிஸ்ட்டில் 19 பேர் வந்து பை கால் கொடுக்குறாங்க. 9 பேர் வந்து ஹோல் கால் கொடுக்குறாங்க. 6 பேர் வந்து செல் கால் கொடுக்குறாங்க டாடா மோட்டார்ஸுக்கு. இது போக அவங்க மென்ஷன் பண்ணுறது நியூ EVs வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் 26 கொண்டு வராங்க. சியரா, அடுத்தது ஹேரியர், இதெல்லாமே கொண்டு வராங்க. ஸோ இது மேபி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட EV செக்மெண்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். இந்த வருஷத்தில் பெருசாக EV லான்ச் அவங்க பண்ண மாதிரி இல்லை. 26 இருக்கும். ஃபினான்ஷியல் 25 மட்டுமே 60,000 எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் 65,000 எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் சேல் பண்ணியிருக்காங்க. பட் ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிருக்கு. ஸ்டார்டிங்கில் EV வெஹிக்கிள்ஸில் இவங்க மார்க்கெட் லீடராக இருந்தாங்க. அந்த சமயத்தில் தான் டாடா மோட்டார்ஸோட ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 தாண்டிச்சு. அப்புறம் சேல்ஸ் வந்து படிப்படியாக குறைய இப்போ ஷேர் ப்ரைஸ் ஒரு டிப்பாக இருக்குது. மேபி ஃபினான்ஷியல் 26 அவங்க கம்பேக் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது போக அவினியா அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேயே அவங்க $1 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறோன்னு சொல்லி முன்னாடி அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த காரை பார்க்குறதுக்கு டெஸ்லாக்கு ரைவல்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். டாடா மோட்டார்ஸ் நம்ம எய்ம் பண்ணுறது லாங் டேர்மு. பட் இப்போ ஷார்ட் டேர்மில் சில தடங்கள்லாம் வரதான் செய்யும். அதெல்லாம் சகிச்சு தான் ஆகணும். இது டாடா மோட்டார்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் டாடா லிக்ஸி கொடுத்த அப்டேட்டு மெர்சிடிஸ் பென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இந்தியா கூட கொலாபரேஷனில் வராங்க. வெஹிக்கிள் இன்ஜினியரிங் அண்ட் சாஃப்ட்வேர் டிஃபைன்டு வெஹிக்கிள் டெவலப்மெண்ட் அது சம்மந்தமாட்டு டாடா லிக்ஸி மெர்சிடிஸ் பென்ஸோட இந்தியன் பிஸ்னஸ் கூட கொலாபரேஷனில் வராங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் டாடா ஸ்டீல் கொடுத்த அப்டேட் 15,000 கோடி ஃபினான்ஷியல் 26 கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. மெஜாரிட்டி ஃபார் இந்தியன் ப்ராஜெக்ட்ஸ் தான். குறிப்பாட்டு 80% ஆஃப் த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் டோட்டலில் 80% வந்து இந்தியன்லேயே ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் 11,000 கோடி வரைக்கும் டொமஸ்டிக் ஆப்ரேஷன், 1,900 கோடி வந்து UK பிளான்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. UK அண்ட் நெதர்லாண்ட் பிளான்ஸுக்கு வந்து ரிமைனிங்கை ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க, யூஸ் பண்ணுவாங்க. இது டாடா ஸ்டீல் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா L&Tக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட் வந்திருக்கு. L&T எனர்ஜி டெக் இந்த கம்பெனி வந்து பிட் சப்மிட் பண்ணதில் வின் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட ஃபஸ்ட்டு க்ரீன் ஹைட்ரஜன் டெண்டரை வந்து இவங்க வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த பிட்டு சப்மிட் பண்ணதை எடுத்து பார்த்தீங்கன்னா L&T எனர்ஜி க்ரீன் டெக்கோட பிட்டோட வேல்யூ 397 ரூபா 18% GSTயோட சேர்த்து. NTPC சப்மிட் பண்ண பிட் வந்து 398 per kg. இவங்க ரினோ ஃபியூல்ஸ் இவங்க வந்து 407 ரூபா per kg ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து கம்மி ப்ரைஸில் நாங்கள் சப்ளை பண்ணுறோம் க்ரீன் ஹைட்ரஜன் அப்படின்னு சொன்னதுனால ஃபைனல் ஆட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட டெண்டரை வந்து அதாவது இவங்களோட பிட்டை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட பானிபட் ரிஃபைனரி ஹரியானாவில் இருக்குது. அந்த க்ரீன் ஹைட்ரஜன் பிளான்ட்டில் தான் இது சப்ளை பண்ணுவாங்க. 10,000 டன்ஸ் per annum க்ரீன் ஹைட்ரஜன் பிளான்ஸ் இது L&T க்ரீன் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா IOCலோட ஃபஸ்ட்டு க்ரீன் ஹைட்ரஜன் டெண்டரை வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. ஹட்கோ கொடுத்த அப்டேட்டு ஃபினான்ஷியல் 26 7,000 கோடி அவங்களோட டெப்டை வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபைனான்ஸ் பண்ண இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஹை காஸ்ட் டெப்டை வந்து 7,000 கோடி அளவுக்கு நாங்கள் ரீஃபைனான்ஸ் பண்ண இருக்கிறோம்னு சொல்லி ஹட்கோ தரப்பில் விளக்கம் கொடுக்குறாங்க. LIC கொடுத்த அப்டேட்டு இவங்க பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஸ்டேக்கை ரைஸ் பண்ணியிருக்காங்க. 6.35%லேருந்து 8.38% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது May 9th தான் இதை பண்ணியிருக்கிறாங்க. இது LIC தான் அந்த ஸ்டேக்கை பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிப்லா கொடுத்த அப்டேட்டு 1,474 ரூபா வரைக்கும் போச்சு. கடைசியில் 1,505 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. 2% மேலே நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு சிப்லா. இல்லை என்ன ஒன்று கவனிக்க வேண்டியதுன்னா இன்றைக்கி நெகட்டிவில் இருக்குது. பட் ரிசல்ட்ஸ் நல்லா தான் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சிப்லாவோட ஃபினான்ஷியல் 26க்கான 26 to 27 இந்த டைமில் அவங்க லோவர் மார்ஜின் தான் எதிர்பார்க்குறாங்க. ஏர்னிங்ஸ் கால் வந்து பார்த்தீங்கன்னா 23.5% to 24.5% அந்த ரேஞ்சில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபினான்ஷியல் 25 விட அது குறைவாக இருக்குது. ஸோ இது வந்து இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ரைஸ் கீழே விடுறதுக்கு ஒரு முக்கிய ரீசன். அது போக அனலிஸ்ட் சிப்லாவில் சொல்கிற டார்கெட் ப்ரைஸ் வந்து 1,000
1465 1800 வரைக்கும் சொல்கிறாங்க இந்த Q4 ரிசல்ட்ஸுக்கு அப்புறம். பட் யார் சொல்கிறது நடக்கும்னு தெரியல. 2 வேல்யூ சொல்கிறாங்க. பட் யார் சொல்கிறது நடக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது சிப்லாவில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்கர் பெயிண்ட்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 18% இன்க்ரீஸ் ஆயிருக்குது, 262 crores. ரெவன்யூ வந்து 7.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2704 crores, 2704 கோடி. எபிட்டா 427 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு இந்த குவார்ட்டரில். இல்லை நீங்கள் கவனிக்க வேண்டியது 3.50 காசு டிவிடன் கொடுக்குறாங்க. ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் வந்து 30 நாளுக்குள்ளே ஷேர் ஹோல்டர்ஸுக்கு இது பே அவுட் ஆகும். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வால்யூம் க்ரோத் அந்த கேப்பை வந்து வால்யூம் வேல்யூ க்ரோத் அந்த கேப்பை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது போக அவங்க வந்து ஹை சிங்கிள் டிஜிட் க்ரோத் வந்து எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் பண்ணி காமிச்சிருக்கிறோம். ஏன்னா டிமாண்டு காம்படிஷன் அது மார்க்கெட்டில் பயங்கரமாக இருக்குது. அர்பன் டிமாண்ட் வந்து மியூட்டடாக தான் இருந்திருக்குன்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ஓவராலாட்டு பெயிண்ட் இண்டஸ்ட்ரியிலையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக காம்படிஷன். அட் த சேம் டைம் வந்து டிமாண்டும் ரொம்ப பெருசாக இல்லை பெயிண்ட் இண்டஸ்ட்ரியில். இதனால தான் இப்போதைக்கு ஏஷியன் பெயிண்ட்ஸ், பர்கர் பெயிண்ட்ஸ் இந்த மாதிரிப்பட்ட கம்பெனிஸ் பக்கம் போக வேண்டாங்கிறது. ஏன்னா வேல்யூஷனும் ரொம்ப ஜாஸ்தி, பிஸ்னஸும் அவங்களுக்கு பெருசாக இப்போதைக்கு க்ரோத் இல்லை. ஒன்று காம்படிஷன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்டு குறவு. இதுதான் பெயிண்ட் கம்பெனிஸில் இப்போதைக்கு நடக்குது. ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். இது பர்கர் பெயிண்ட்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. V-Guardோட Q4 ரிசல்ட்ஸ் கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் 20% இன்க்ரீஸ் ஆயிருக்குது, 91.13 crores. ரெவன்யூ 14.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1538 கோடி. எபிட்டா 11.8% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, மார்ஜின் 9.3% குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இது V-Guard போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. கிராஃபைட் இந்தியாவோட Q4 ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிஃபோர்டு குறிப்பாட்டு 16 கோடியாக இருந்தது, இப்போ 50 கோடி பண்ணியிருக்காங்க, 212% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 7.5% விழுந்திருக்கு, 666 கோடி. எபிட்டா 39 crores இருக்குது, மார்ஜின் 5.86% இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபைட் இந்தியா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. அப்பார் இண்டஸ்ட்ரீஸோட ரிசல்ட்ஸு ரெவன்யூ வந்து 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 5209 கோடி. நெட் ப்ராஃபிட் 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 250 கோடி. எபிட்டா 7.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 458 கோடி. மார்ஜின் வந்து 8.79% குறைஞ்சிருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்பார் இண்டஸ்ட்ரீஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா மோங்காலியா கான் பேங்க்ஸ் கூட பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. அவங்களோட கோர் பேங்கிங் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாட்டு மாடர்னைஸ் பண்ணுறதுக்கு வேண்டி இதை பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் பேங்கிங் பிளாட்ஃபார்ம் தான் அந்த மோங்கோலியா கான் பேங்க்கு. ஸோ இவங்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் பார்ட்னர்ஷிப்பில் வராங்கன்னு சொல்கிறாங்க. இது டிசிஎஸ் கொடுத்த அப்டேட்டு. கிட்டத்தட்ட இந்த பேங்க்கு கூட இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 25 years பயணிச்சிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 25 years போகும்னு சொல்கிறாங்க. அந்த பேங்க்குக்கு ஒரு கமர்ஷியல் பேங்க்கு 548 பிரான்ச்சஸ் இருக்குது, 2.9 million கஸ்டமர்ஸ் வச்சுருக்கிறாங்க. மங்கோலியனோட பார்ட்னர்ஷிப்பில் 82% மோர் தென் வந்து இந்த பேங்க்கில் வந்து கஸ்டமர்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த பார்ட்னர்ஷிப் டிசிஎஸை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஆசெஞ்சரும் இன்ஃபோசிஸும் பார்த்தீங்கன்னா டிசிஎஸை பீட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ க்ரோத்தில் ஆல்ரெடி ஐசிசிஐ பேங்க் வந்து ப்ராஃபிட் ஃபினான்ஷியல் 25ல் கம்பேர் பண்ணும்போது டிசிஎஸை பீட் பண்ணி மேலே வந்திருக்காங்க. ஸோ டிசிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் லிஸ்டட் கம்பெனி தான், ஒரு நல்ல டாமினேஷனில் தான் இருக்கிறாங்க. மார்க்கெட் கேபிடேஷன் அடிப்படையில் ஒன்றில் 3rd பொசிஷன் இல்லைனா 2nd பொசிஷன். ஹெச்டிஎஃப்சி பேங்கை தாண்டி போவாங்க, அடுத்தது கீழே வருவாங்க, அப்படி மாறி இருக்குது. ஸோ ஆசெஞ்சரும் இன்ஃபோசிஸும் பார்த்தீங்கன்னா இவங்கள க்ரோத்தில் வந்து இப்போ கீழே தள்ளி இருக்கிறாங்க டிசிஎஸ்ஸை. ஸோ வாட் சந்திரசேகரன் பிளானிங் அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கிள் வந்திருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.